பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சாங்க. மழை காரணமாக ஆட்டம் 26 ஓவர்கள் கொண்ட போட்டியாக நடைபெற்ற நிலையில முதல்ல களமிறங்கிய இந்திய அணி 26 ஓவர்கள்ல 136 ரன்களை எடுத்தாங்க. இலக்கு துருத்தி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 21.1 ஓவர் முடிவிலேயே 131 ரன்களை எடுத்து அபார வெற்றியுமே பெற்றாங்க. இந்த போட்டியில தோல்வியை சந்தித்த பிறகு பேட்டி கொடுத்த சுமன் கில் அவர்கள் பவர் பிளேவில் 3 விக்கெட்டுகளை இழந்ததால அது அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் மழையும் அடிக்கடி குறுக்கிட்டு எங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்த 2 விஷயங்கள் தான் தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த போட்டியின் மூலம் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம். 130 ரன்களை டிஃபென்ஸ் செய்த போது ஆஸ்திரேலிய அணிக்கு கடும் அழுத்தங்களை ஏற்படுத்தணும். கடைசி ஓவர் வரை ஆட்டத்தை இழுத்துக்கொண்டு செல்லவில்லை என்றாலுமே முடிந்தவரை ஓரளவிற்கு கடைசி வரை ஆட்டத்தை கொண்டு வந்தோம். இது எங்களுக்கு மன நிறைவை கொடுத்துள்ளது. பந்து வீச்சுல அந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறோம். 2வது போட்டியில அதிரடி கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையுடன் சுமன் கில் அவர்கள் பேசியிருந்தார். மேலும் பாத்தீங்கன்னா இதுல கம்பீர் அவர்கள் அதிருப்தியில இருந்திருக்காராம். அவர் அதிருப்திய ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்கார். ஆகையால அடுத்த போட்டிகள்ல ரோக்கோவுடைய ஆட்டம் இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறியாகவுமே இருந்துட்டு இருக்கா. 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ தொடர்ல முதல் போட்டியே படுதோல்வி. அடுத்த 2 போட்டிகளுமே வென்றாக வேண்டிய கட்டாயத்துல இந்திய அணியுமே இருக்காங்க. ஆகையால கம்பீர் அவர்கள் அதிரடியாக நிறைய முடிவுகளை எடுப்பதால அடுத்த போட்டியில ரோகோவுடைய ஆட்டம் இல்லாமல் போனாலுமே போகலாம் அப்படின்ற மாதிரி நிலை ஏற்பட்டிருக்கா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.